தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதோட மகா வாக்கியங்களை கேட்க போறோம். இன்றைய அவ்யக்த முரளியில பாப்தாதா நாலாபுரத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஸ்வமானத்துல நிலைத்திருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுறார். இவ்வளவு உயர்ந்த இந்த ஸ்வமானம் அப்படிங்கிறது முழு கல்பத்திலையுமே சங்கம யுகத்துல குழந்தைகள் உங்களை தவிர வேற யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ஸ்வமானம் சுயம் பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஸ்வமானத்தினுடைய ஆன்மீக போதையை வேற எந்த ஒரு அதிகாரத்தினாலும் அசைக்க கூட முடியாதுன்றார். ஏன்னா சர்வசக்திவான் மூலமாக இந்த சுயமரியாதை கிடைச்சிருக்குன்றார். அடுத்ததான் இன்னைக்கு முரளியில பாபா சொல்றாங்க, ஞானம் நிறைந்தவர்கள்ல ரெண்டு நிலைகள் இருக்கிறதா பாப்தாதா பாக்குறார். ஒண்ணு ஞானம் நிறைந்தவர்கள், ரெண்டாவது ஞான ஸ்வரூபமானவர்கள். சோ இப்ப நான் யார் அப்படிங்கறத தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கணும் அப்படின்றார் பாபா. அடுத்ததான் பாபா சொல்றாங்க, குழந்தைகள் ரொம்ப உயர்ந்த லட்சியத்தை வச்சிருக்கீங்க. சோ குழந்தைகள் ஹையஸ்டான லட்சியத்தை வச்சிருக்கிறத பார்த்து பாப்தாதா சந்தோஷப்படுறார். ஆனா என்னன்னு சொல்லவா அப்படின்றார். பாபா சொல்றாங்க, குழந்தைகளுடைய அந்த உயர்ந்த லட்சியம் என்ன அப்படின்னா பாப் சமான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த உயர்ந்த லட்சியமும் லட்சணமும் இப்ப சமமாக ஆக்கணும் அப்படின்னு பாப்தாதா ஆசைப்படுறார். எப்ப லட்சியம் மற்றும் லட்சணம் ரெண்டுமே சமமாக ஆகுதோ அப்பதான் தந்தைக்கு சமமாக ஆக முடியும் அப்படின்றார். அதனால இந்த ஒரு சமநிலையை இப்போது நேரத்தின் அனுசாரமா பக்கத்துல கொண்டு வாங்க அப்படின்றார். கூடவே பாபா சொல்றாங்க, இப்ப நிகழ்கால நேரத்துல குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பாப்தாதாவால பார்க்க முடியல அப்படின்றார். அதாவது சில குழந்தைகள் சமமாகிறதுக்காக வெவ்வேறு விதத்துல பல்வேறு உழைப்பு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாங்க, எங்க அன்பு அப்படிங்கிறது இருக்கோ அங்க உழைப்பினுடைய அவசியமே இல்லை. அன்பு எங்க இருக்கோ அங்க உழைப்பு இருக்காது அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, தேக அபிமானத்தினுடைய தலைகீழான போதை அப்படிங்கிறது இப்ப குழந்தைகளுடைய நேச்சரா இருக்கு. அத நேச்சராகவும் நேச்சுரலாகவும் ஆக்கிட்டீங்க. தேக அபிமானத்தினுடைய நேச்சர் நேச்சுரலாக ஆயிடுச்சு. இப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப பாப் சமான் நேச்சரை நேச்சுரலாக ஆக்க முடியாதா அப்படின்றார். மேலும் பாபா குழந்தைகள் ஆத்மா அபிமானி நிலையில நேச்சுரல் நேச்சராக இருக்கிறத பாப்தாதா பார்க்க விரும்புறார். எப்படி பிரம்மா பாபா நடக்கிறப்ப போறப்ப வர்றப்ப கர்மங்கள் செய்யறப்ப கூட அந்த ஆத்மாபிமானி நிலையில நேச்சுரல் நேச்சராக இருந்ததை பார்த்தீங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப குழந்தைகளும் இருக்கிறத பார்க்க பாப்தாதா விரும்புறார். மேலும் பாபா சொல்றாங்க, தேக உணர்வுனுடைய நிறைய சூக்ஷ்மமான ரூபங்கள் இருக்கு. சோ குழந்தைகள் நீங்க உங்களுக்குள்ளார ஒண்ணு சேர்ந்து இந்த சூக்ஷ்மமான ரூபங்களுடைய லிஸ்ட் நீங்க எடுக்கணும். பாபாதான் இன்னைக்கு அந்த லிஸ்டினுடைய டீட்டெயில போகல. பாபா சமிக்ஞை இன்னைக்கு கொடுக்குறாரு, அதுவே அதிகம். ஏன்னா குழந்தைகள்லாம் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க. ஆனா பாபாதான் ஒரு சிறிய சகஜமான அந்த ஒரு முயற்சியை மட்டும் பாபா இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட சொல்றார். அதாவது ஒவ்வொருத்தருமே தன்னுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்புல இறுதி நேரத்தினுடைய அந்த 3 வார்த்தைகள் மகா மந்திரமாக நிராகாரி, நிர்அகங்காரி, நிர்விகாரி, இந்த 3 வார்த்தைகளை ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்றார். முழு முரளிய ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லலை, இந்த 3 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். இதன் நினைவுல இருக்கிறப்பவே சங்கல்பம் சிரேஷ்டமானதாக ஆகிவிடும்.
வார்த்தைகள் பணியுடையதாக மாறிவிடும். கர்மத்துல கூட சேவை உணர்வு வந்துடும். சம்பந்தம் தொடர்புல வரப்ப சதா சுப பாவனை, சுப உள்ளுணர்வினுடைய விருத்தி, சுப ஆசையினுடைய உள்ளுணர்வு உருவாகிவிடும். அடுத்ததான் பாபா டீச்சர்ஸோட மீட் பண்றார். பாபா சார், டீச்சர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி 2 வேலையை கொடுத்திருந்தேன். ஒண்ணு, பாபா சொல்றாங்க இப்ப வாரிசுகளுடைய மாலையை உருவாக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படின்றார். வாரிசுகளின் மாலை, சாதாரண மாலையில வாரிசனுடைய மாலையை உருவாக்கணும். 2வது, சம்பந்தம் தொடர்புல வரவங்கள மைக்காக தயாராக்கணும் அப்படின்றார். நீங்க லெக்சர் பண்ண வேணாம், ஆனா உங்க சார்பா அவங்க பாபாவுடைய செய்தியை பரப்புவதற்கு நிமித்தமாக அவங்க ஆகணும் அப்படின்றார். பாபா சொல்லாங்க, டீச்சர்ஸ் ரொம்ப நல்ல தைரியம் வச்சிருக்கீங்க, ஆனா இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்களா? சிவராத்திரியில டீச்சர்ஸ் இப்ப வாரிசு குவாலிட்டி ஆத்மாக்களை உருவாக்குங்க, மைக் ஆத்மாக்களை உருவாக்குங்க. ஒரு நிகழ்ச்சி பண்றோம் அப்படின்னா நிகழ்ச்சிக்கான அந்த ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் எல்லாம் தயார் பண்றீங்க இல்லையா? பட் அது கூடவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஏதாவது ஒரு மைக், ஏதாவது ஒரு வாரிசு ஆத்மா தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. ஏதோ லெக்சர் பண்ணிட்டேன், ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் 500 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் வந்தாங்க அப்படின்னு பாபாவுக்கு செய்தியை கொடுக்குறோம். ஆனா இப்ப ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் எத்தனை மைக் தயாரானாங்க, எத்தனை வாரிசு தயாரானாங்க, இந்த செய்தியை கூட பாபாவுக்கு இப்ப கொடுக்கணும் அப்படின்றார். அப்புறமா பாப்தாதா இன்னைக்கு முரளியில ட்ரில் பண்ண வைக்கிறார். பாப்தாதா சொல்லித்தரக்கூடிய அந்த ஆன்மீக ட்ரில் குழந்தைகள் முழு நாள்ல எத்தனை தடவை பண்றீங்க, எவ்வளவு நேரம் பண்றீங்க அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. இன்னைக்கு முரளியோட ட்ரில் பாபா செய்ய வைக்கிறது நிராகாரி நிலை மற்றும் ஃபரிஷ்டா நிலை. அப்பப்ப நிராகாரி, அப்பப்ப ஃபரிஷ்டா ஸ்டேஜ். இந்த 2 நிலையிலுமே தேக உணர்வுங்கிறது கிடையாது அப்படின்றார். சோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய முரளி தேதி 24/11/2024. அவ்யக்த பாப்தாதா, ரிவைஸ் டேட் 15/12/2002. முரளியினுடைய தலைப்பு சமயத்தின் அனுசாரம் லட்சியம் மற்றும் லட்சணத்தின் சமநிலை மூலம் தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து ஸ்வமானத்தில் நிலைத்திருக்கும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்வமானம் என்ன கிடைத்திருக்கிறதோ அதைவிட பெரிய ஸ்வமானம் முழு கல்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் கிடைக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஸ்வமானம் என்பதை தெரிந்திருக்கிறீர்களா? ஸ்வமானத்தின் போதை எவ்வளவு பெரியது, இது நினைவில் உள்ளதா? ஸ்வமானத்தின் மாலை மிக பெரியதாக உள்ளது. ஒரு மணியையும் எண்ணிக்கொண்டே செல்லுங்கள். மேலும் ஸ்வமானத்தின் போதையில் லவ்லீன் ஆகிவிடுங்கள். இந்த ஸ்வமானம், அதாவது டைட்டில்ஸ், சுயம் பாப்தாதா மூலம் கிடைத்துள்ளன. பரமாத்மா மூலம் ஸ்வமானம் கிடைத்திருக்கிறது. ஆகையினால் இந்த ஸ்வமானத்தின் ஆன்மீக போதையை எந்த ஒரு அதிகாரத்தினாலும் அசைக்க முடியாது. ஏனெனில் சர்வசக்திவான் மூலம் கிடைத்துள்ளது. இந்த ஸ்வமானல சர்வசக்திவான் பரமாத்மா மூலமா கிடைச்சதுனால அதனுடைய ஆன்மீக போதையை எந்த அதிகாரத்தினாலும் அசைக்க முடியாது அப்படின்றார். பாப்தாதா இன்று அமிர்த வேளையில் முழு விஸ்வத்தின் அனைத்து குழந்தைகளிடமும் வலம் வந்து ஒவ்வொரு குழந்தையின் நினைவில் எத்தனை ஸ்வமானங்களின் மாலை உள்ளன என்று பார்த்தார்கள். மாலையை தாரணை செய்வது என்றால் நினைவின் மூலம் அதே ஸ்திதியில் நிலைத்திருப்பதாகும். எந்த ஒரு ஸ்வமானம் எடுக்கிறோமோ அந்த ஸ்வமானத்தினுடைய ஸ்திதியில நிலைச்சிருக்கிறது. இந்த நினைவின் ஸ்திதி எந்தளவு உள்ளது என்று தன்னை சோதனை செய்யுங்கள். நான் எந்த ஸ்வமானம் எடுத்திருக்கேன், அந்த ஸ்வமானத்தோட ஸ்திதி எனக்குள்ள எவ்வளவு இருக்கு, இதை தனக்குத்தான் செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். ஸ்வமானத்தின் நம்பிக்கை மற்றும் அதனுடைய ஆன்மீக போதை ஆகிய இரண்டின் சமநிலை எவ்வளவு உள்ளது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். ஞானம் நிறைந்தவராக ஆகுவது நம்பிக்கையாகும் மற்றும் சக்திசாலி ஆகுவது ஆன்மீக போதையாகும். பாபா சொல்றாங்க, ஞானம் நிறைந்த நிலையில் கூட 2 விதமானவர்களை பார்த்தார்.
ஒன்று ஞானம் நிறைந்தவர்கள், இரண்டாவது ஞான ஸ்வரூபமானவர்கள். இப்பொழுது நான் யார் என்று தன்னை கேளுங்கள். ஞானம் நிறைந்தவனா, ஞான ஸ்வரூபமானவனா, நான் யார் அப்படின்னு தன்னை கேள்வி கேளு. குழந்தைகளுடைய லட்சியம் மிக உயர்ந்ததாக உள்ளது என்பதை பாப்தாதா தெரிந்திருக்கிறார். லட்சியம் உயர்ந்ததாக உள்ளது அல்லவா? உயர்ந்த லட்சியம் என்ன உள்ளது? பாப் சமான் ஆக போகிறோம் என்று அனைவரும் கூறுகிறீர்கள். தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் எனும் போது தந்தைக்கு சமமாக ஆகுவதற்கான லட்சியம் எவ்வளவு உயர்ந்தது? லட்சியத்தை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். வெளிநாட்டினர் கேட்டீர்களா? ஆனால் என்னவென்று சொல்லட்டுமா? ஆனால் என்ன? அதை டீச்சர்ஸ் மற்றும் இரட்டை வெளிநாட்டினர் கேட்பீர்களா? புரிந்து கொண்டிருப்பீர்கள். பாப்தாதா லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார். நம்மளுடைய லட்சியம் லட்சணம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும்னு பாப்தாதா ஆசைப்படுறார். லட்சியம் மற்றும் லட்சணம், அதாவது நடைமுறை ஸ்துதி சமமாக உள்ளதா என்று இப்பொழுது தன்னிடம் கேளுங்கள். ஏனெனில் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமமாகுவது இதுவே தந்தைக்கு சமம் ஆவதாகும். சமயத்தின் அனுசாரம் இந்த சமநிலையை அருகாமையில் கொண்டு வாருங்கள். இருக்கக்கூடிய பிரசன்ட் டைம்க்கு தகுந்தாற் போல என்னுடைய லட்சியம் மற்றும் லட்சணம் ரெண்டுமே ஈக்குவலாக ஆகணும். இதுதான் பாப் சமான ஆகிறது. ஸோ அதை ரொம்ப சீக்கிரமா வேகமா அதை ஸ்துதியை கொண்டு வாங்க அப்படின்றார். நிகழ்கால நேரத்தில் பாப் தாதாவால் குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பார்க்க முடியவில்லை. சில குழந்தைகள் வெவ்வேறு விதமாக தந்தைக்கு சமம் ஆகுவதற்காக உழைப்பு செய்கிறார்கள். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல பாப் சமான ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களாம். பாபாவால அதை பார்க்க முடியல அப்படின்றார். தந்தையின் அன்பிற்கு முன்னால் உழைப்பிற்கான அவசியமே இல்லை. பாபா சொல்றார், பாபாவுடைய அன்பிற்கு முன்னால் உழைப்பதற்கான அவசியமே இல்லை. ஏன்னா எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கே உழைப்பு இருக்காது. அதனால பாபா மேல அன்பு இருந்தா ஈஸியா பாப் சமான் ஆயிடலாம். கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். அப்புறம் பாபா சொல்றாங்க, தேக அபிமானத்தின் தலைகீழான போதை நேச்சர் ஆகிவிட்டது, நேச்சுரல் ஆகிவிட்டது. தேக அபிமானத்தில் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டியுள்ளதா என்ன? பாடி கான்சியஸ்ல வர்றதுக்காக நான் ஏதாவது முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுதா என்ன? கிடையாது இல்லையா? அல்லது 63 பிறவிகள் முயற்சி செய்தீர்களா? பாடி கான்சியஸ்ல வரணும்னு 63 பேர்ட்ஸா முயற்சி பண்ணீங்களா? இல்ல இப்ப முயற்சி பண்ணி பாடி கான்சியஸ்ல வரோமா என்ன? கிடையாது இல்லையா? பாபா சொல்ற, நேச்சர் ஆகிவிட்டது, நேச்சுரல் ஆகிவிட்டது. தேக உணர்வுல வர்றது நம்மளுடைய நேச்சரா நேச்சுரலா ஆயிடுச்சு. இதனால் இப்பொழுதும் கூட சில நேரங்களில் ஆத்ம உணர்விற்கு பதிலாக தேகத்தில் வந்து விடுகிறோம் என்று கூறுகிறீர்கள். அது நம்மளுடைய நேச்சுரல் நேச்சர் ஆனதுனால சோல் கான்சியஸுக்கு பதிலாக பாடி கான்சியஸ்ல அப்பப்ப என்ன ஆயிடுறோம்? இப்ப கூட வந்துடுறோம். எவ்வாறு தேகாபிமானம் நேச்சராக மற்றும் நேச்சுரலாக உள்ளதோ அதுபோல் இப்பொழுது ஆத்மாபிமானி ஸ்திதியும் நேச்சுரல் நேச்சராக ஆக வேண்டும். நேச்சர் மாறுவது கடினமாக உள்ளது. இப்பொழுதும் கூட சில நேரங்களில் என்னுடைய பாவனை அதுவல்ல, அதனால் அது என்ன நேச்சர் ஆகும் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? நான் இந்த பாவனையோட சொல்ல, என் சுபாவமே இப்படிதான், என் நேச்சரே இப்படிதான், இப்படி எல்லாம் சொல்றீங்க இல்லையா? பாபா சொல்றாரு, அதனால அந்த சுபாவத்தை மாத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அந்த நேச்சரை நேச்சுரல் ஆக்கி இருக்கிறீர்கள். ஆனால் பாப் சமான் நேச்சரை நேச்சுரல் ஆக்க முடியாதா? தேக அபிமானத்தினுடைய தலைகீழான அந்த விஷயத்தை, அந்த போதையை என்ன பண்ணிட்டோம்? அந்த நேச்சர், அந்த சுபாவத்தை நேச்சுரலா இயற்கையானதாக ஆக்கிட்டோம். இப்ப பாபா கேக்குறார், அந்த பாடி கான்சியஸோட நேச்சரை நேச்சுரலா ஆக்கிட்டீங்க இல்லையா? இப்ப பாப் சமான் நேச்சர், பாப் சமான் சுபாவத்தை நேச்சுரலா ஆக்க முடியாதா உங்களால அப்படின்னு கேக்குறார். தவறான நேச்சருக்கு வசம் ஆகி விடுகிறீர்கள் மற்றும் பாப் சமான் ஆகுவதற்கான யதார்த்தமான நேச்சரை உருவாக்குவதில் உழைப்பு ஏன்? பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளிடமும் ஆத்ம அபிமானி நிலை நேச்சுரல் நேச்சராக இருப்பதை பார்ப்பதற்கு விரும்புகிறார். சோல் கான்சியஸ்ல அந்த இயற்கையான சுபாவமே நம்மளுடைய நேச்சுரலா ஆயிடணும். சோல் கான்சியஸ்ங்கிறது நேச்சுரல் நேச்சர் ஆயிடணும். அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறதா பாபா பார்க்க ஆசைப்படுறார். பிரம்மா பாபாவிற்கு ஆத்மாபிமானி ஸ்திதியானது
போகும் போதும் வரும் போதும் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் நேச்சுரல் நேச்சராக இருந்ததை பார்த்திருக்கிறீர்கள். அடுத்தது பாபா சொல்றாங்க, ஃபரிஷ்தா நிலை, கர்மாதீத நிலை, பாப் சமான் நிலையை நேச்சுரலாக எவ்வாறு ஆக்குவது என்பதை பற்றிய இந்த உரையாடலை தற்சமயத்தில் விசேஷமாக தாதிகள் செய்கிறார்கள் என்ற செய்தி பாப் தாதா கேள்வியுற்றார். ஃபரிஷ்தா ஸ்டேஜ், கர்மாதீத் ஸ்டேஜ், பாப் சமான் ஸ்டேஜை எப்படி என்னுடைய நேச்சுரலா ஆக்குறது அப்படின்னு தாதிகள்லாம் பேசுறாங்க, சிட்சாட் பண்றாங்க. அந்த மெசேஜ் பாபா கேள்விப்படுறார். நேச்சர் ஆகிவிட வேண்டும் என்ற இந்த உரையாடல் செய்கிறீர்கள் அல்லவா? ஃபரிஷ்தா ஆகிவிட வேண்டும், கர்மாதீத் ஆகிவிட வேண்டும், தந்தை பிரத்யக்ஷம் ஆகிவிட வேண்டும் என்பதே தாதிக்கும் அடிக்கடி வருகிறதல்லவா? ஃபரிஷ்தா நிலை அல்லது நிராகாரி கர்மாதீத நிலை உருவாக்குவதற்கான விசேஷ சாதனம் நிர் அகங்காரி ஆவதாகும். ஃபரிஷ்தா நிலை அடையணும், இல்லைனாக்கா நிராகாரி ஸ்டேஜ் அடையணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷலான மெத்தட், சாதனம், வழி என்ன அப்படின்னா பாபா சொல்றார், நிர் அகங்காரியா ஆகிறது. நிர் அகங்காரி தான் நிராகாரி ஆக முடியும். ஆகையினால் தந்தை பிரம்மா மூலமாக இறுதி மந்திரத்தில் நிராகாரியின் கூடவே நிர் அகங்காரி என்று கூறினார். தன்னுடைய தேகம் அல்லது பிறருடைய தேகத்தில் மாட்டுவது இது மட்டும் தேக அகங்காரம் அல்லது தேக உணர்வு என்று சொல்லப்படுவது இல்லை. தேக அகங்காரமும் உள்ளது, தேக உணர்வும் உள்ளது. தன்னுடைய தேகம் அல்லது பிறருடைய தேகத்தின் உணர்வில் இருப்பது, பற்றில் இருப்பது, இதில் பெரும்பான்மையானோர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், பாஸ் ஆயிட்டாங்க. யார் முயற்சி செய்வதில் ஆர்வத்துடன் இருக்கிறார்களோ, உண்மையான முயற்சியாளர்களோ, அவர்கள் இந்த பெரிய ரூபத்தில் இருந்து கடந்து இருக்கிறார்கள். தன்னுடைய தேகத்தினுடைய பற்று உணர்வு, பிறருடைய தேகத்தினுடைய உணர்வு, இது ரெண்டுத்துல இருந்தும் தாண்டி இருக்கிறாங்க. யாரு நல்ல ஆர்வத்தோட முயற்சி பண்ணக்கூடியவங்க, உண்மையாகவே முயற்சி பண்ணக்கூடியவங்க இந்த விஷயத்துல பாஸ் ஆகி இருக்காங்க. ஆனால் தேக உணர்வினுடைய அநேக சூக்ஷ்ம ரூபம் உள்ளன, நிறைய சப்டிலான ரூபங்கள் இருக்கு. இவற்றின் பட்டியலை தங்களுக்குள் சேர்ந்து உருவாக்க வேண்டும். தேக உணர்வனுடைய சூக்ஷ்மமான ரூபங்கள் என்னென்ன அப்படின்னு அதோட லிஸ்ட நமக்குள்ளார குழந்தைகள் ஒண்ணு சேர்ந்து உருவாக்கணும்ன்றார். பாபாவை இன்று கூற போவதில்லை. அந்த சூக்ஷ்மமான ரூபம் என்னென்னு இன்னைக்கு பாபா நான் சொல்லல அப்படின்றார். இன்று இந்த அளவு சமிக்ஞையே அதிகமாகும், இவ்வளவு ஹிண்ட் கொடுத்ததே போதும்ன்றார். ஏனெனில் அனைவரும் புத்திசாலி ஆவீர்கள், நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அல்லவா? ஒருவேளை அனைவரிடமும் கேட்டால் அனைவரும் மிகவும் புத்திசாலித்தனத்துடன் சொல்வீர்கள். தேக உணர்வனுடைய சூக்ஷ்ம ரூபம் என்னன்னு கேட்டா எல்லாருமே குழந்தைகள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஆன்சர் பண்ணுவீங்க. ஆனால் பாப் தாதா சிறிய சகஜமான முயற்சியை மட்டும் சொல்கிறார். என்ன முயற்சி? சதா எண்ணம், சொல், செயல் சம்பந்தம் தொடர்பில் இறுதி மந்திரத்தின் 3 வார்த்தைகள், அதாவது நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி, இத சதா நினைவில் வைத்திடுங்கள். சங்கல்பம் செய்கிறீர்கள் எனில் மகா மந்திரம் சம்பன்னமாக உள்ளதா என்று சோதனை செய்யுங்கள். அது போலவே பேச்சு, கர்மம் ஆகிய அனைத்திலும் இந்த 3 வார்த்தைகளை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் சமநிலையை கொண்டு வாருங்கள். இது சுலபம் தானே? பாபா சொல்றாங்க, எண்ணம், சொல், செயல் மூணுத்துலயுமே இந்த 3 வார்த்தையை கொண்டு வந்து கம்பேர் பண்ணி ஈக்குவலா இருக்கா, கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஈஸி தானே அப்படின்றார். முழு முரளியை நினைவு செய்யுங்கள் என்று கூறவில்லை, 3 வார்த்தைகளை மட்டும் நினைவில் செய்யும்படி கூறுகிறோம். இந்த மகா மந்திரம், அதாவது நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி, பாபா சொல்றார், இந்த மகா மந்திரம் சங்கல்பத்தையும் சிரேஷ்டமாக்கிவிடும். இந்த மகா மந்திரம் சங்கல்பத்தையும் சிரேஷ்டமாக்கிவிடும், பேச்சில் பணிவை கொண்டு வந்துவிடும், கர்மத்தில் சேவை உணர்வை கொண்டு வந்துவிடும், சம்பந்தம் தொடர்பில் சதா சுப பாவனை, சுப விருப்பத்தின் உள்ளுணர்வை உருவாக்கிவிடும். அதனால பாபா சொல்றார், பாப் தாதா சேவைக்கான சமாச்சாரத்தையும் கேட்கிறார்கள். தற்சமயத்தில் சேவையில் விதவிதமான கோர்ஸ் எடுக்கிறீர்கள், ஆனால் இப்பொழுது ஒரு கோர்ஸ் மீதம் உள்ளது.
அது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் என்ன சக்தி தேவையோ அந்த ஃபோர்ஸின் கோர்ஸ் கொடுக்க வேண்டும். கோர்ஸ் எல்லாம் 7 days கொடுக்குறோம் இல்லையா, கோர்ஸ் எல்லாம் பண்றீங்க. ஆனா இப்ப மிச்சம் ஒரு கோர்ஸ் பண்ணோம். என்னது? எனக்கு முன்னால வரக்கூடிய ஆத்மாவுக்கு எந்த சக்தி வேணுமோ அந்த சக்திக்கான கோர்ஸ் கொடுக்கணும், அந்த ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதாக. சக்தியை நிரப்புவதற்கான கோர்ஸ், பேச்சு மூலம் சொல்வதற்கான கோர்ஸ் அல்ல. பேச்சின் கூடவே சக்தியை நிரப்புவதற்கான கோர்ஸும் இருக்க வேண்டும். இதன் மூலம் நன்றாக உள்ளது என கூறாமல் நன்றாக ஆகிவிட வேண்டும். இன்று எனக்கு கொஞ்சம் சக்தி கிடைத்தது என்று வர்ணனை செய்ய வேண்டும். கொஞ்சம் அனுபவம் ஏற்பட்டாலும் அந்த ஆத்மாக்களுக்கு அது அதிகமே. அதனால நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதான், நல்லவங்களா ஆயிடணும்ன்ற பாபா. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சக்தி கிடைச்சது அப்படின்னு அவங்க சொல்லணும். பாபா சொல்றார், ஆனால் தனக்கு கொடுத்து விட்டு பிறகு சொல்லுங்கள். எனவே பாப்தாதா என்ன விரும்புகிறார்கள் என்று கேட்டீர்களா? லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக்குங்கள். அனைவருடைய லட்சியத்தை பார்த்து பாப்தாதா மிக மிக மகிழ்ச்சி அடைகிறார். இப்பொழுது சமமாக மட்டும் ஆக்குங்கள், அப்பொழுது தந்தைக்கு சமமாக மிகவும் சகஜமாக ஆகிவிடுவீர்கள். லட்சியம் லட்சணத்தை ஈக்குவல் பண்ணுங்க, பாப் சமான ஈஸியா ஆயிடுவீங்க அப்படின்றார். பாப்தாதாவோ குழந்தைகளை சமான் நிலைக்கும் மேலே தன்னை விடவும் உயர்வாக பார்க்கிறார். ஈக்குவலா பார்க்கலையா, பாபா தன்னை விட ஹையஸ்டா குழந்தைகளை பார்க்கிறாராம். சதா பாப்தாதா குழந்தைகளை தலையின் கிரீடம் என்று கூறுகிறார். எனில் கிரீடமோ தலையை விட மேலே உயர்வாக உள்ளதல்லவா? டீச்சர்ஸ், நீங்கள் தலையின் கிரீடமாக இருக்கிறீர்களா? பாபா என்ன பண்றாரு? குழந்தைகளை அவ்வளவு உயர்ந்தவராக அந்த பார்வையில பாக்குறார். சோ பாபா டீச்சர்ஸ் கிட்ட பேசுறார், மீட் பண்றார். பாருங்கள், எத்தனை டீச்சர்ஸ் உள்ளீர்கள். ஒரு குரூப்பில் இத்தனை டீச்சர்கள் இருக்கிறீர்கள் எனில் ஒவ்வொரு குரூப்பிலும் எத்தனை டீச்சர்ஸ் இருப்பார்கள்? டீச்சர்ஸ் பாப்தாதாவின் ஒரு ஆசையை பூர்த்தி செய்வதற்கான சங்கல்பம் செய்திருக்கிறார்கள், ஆனால் முன்னால் கொண்டு வரவில்லை. அது என்ன என்று அறிவீர்களா? ஒன்று, இப்பொழுது வாரிசுகளின் மாலையை உருவாக்குங்கள் என்று பாப்தாதா கூறியிருந்தார். வாரிசுகளின் மாலை பொதுவான மாலை அல்ல. இந்த மாதிரி தயார் பண்ணோம் பாபா சொல்லியிருந்தேன்றார். இரண்டாவது, சம்பந்தம் தொடர்பில் வருபவர்களை மைக் ஆக்குங்கள். நீங்கள் சொற்பொழிவு செய்யாதீர்கள், ஆனால் அவர்கள் உங்கள் தரப்பில் இருந்து மீடியா, அதாவது செய்தியை பரப்புவராக ஆகிவிட வேண்டும். நம்ம பாபாவோட மெசேஜ் கொடுக்கறது இல்ல, நம்ம சார்பா அவங்க பாபாவை பத்தின மெசேஜ பரப்பக்கூடியவங்களா ஆகணும். தன்னுடைய மீடியாவை உருவாக்குங்கள். மீடியா என்ன செய்கிறது? தப்பும் தவறுமான செய்திகளை பரப்புகிறது அல்லவா? மீடியாவிற்கு சமமாக பிரத்யக்ஷதாவின் சப்தத்தை பரப்ப வேண்டும். அப்படிப்பட்ட மைக்கை தயார் செய்யுங்கள். பகவான் வந்துவிட்டார் என்று நீங்கள் கூறும் பொழுது அவர்கள் சாதாரணமாக நினைக்கிறார்கள். நம்ம போயிட்டு கடவுள் வந்துட்டார்னு சொன்னா கேட்கிறவங்க ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஆனால் உங்கள் தரப்பிலிருந்து இன்னொருவர் கூற வேண்டும், அதிகாரம் உள்ளவர்கள் கூற வேண்டும். அவர்கள் முதலில் உங்களை சக்திகளாக பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். எப்பொழுது சக்திகள் பிரத்யக்ஷம் ஆகிறார்களோ அப்பொழுது தந்தை பிரத்யக்ஷம் ஆவார். குழந்தைகள் டீச்சர்ஸ் சக்தி ஸ்வரூபமா வெளிப்படுறப்ப பாபாவும் உலகத்துக்கு மேல பிரத்யக்ஷம் ஆவார். எனவே உருவாக்குங்கள், மீடியாவை தயார் செய்யுங்கள். செய்திருக்கிறீர்களா என்று பாப்தாதா பார்ப்பார். கங்கணம் கூட போதுமானதே, மாலையை விட்டுவிடுங்கள். தயார் செய்திருக்கிறீர்களா? யார் அப்படி தயார் செய்திருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாப்தாதா என்ன செய்திருக்கிறீர்கள் என்று பார்ப்பார். தைரியம் நன்றாக வைத்திருக்கிறீர்கள். டீச்சர்ஸ் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா? சிவராத்திரியில் வாரிசு குவாலிட்டியை தயார் செய்யுங்கள், மைக்கை தயார் செய்யுங்கள். அப்பொழுதே அடுத்த வருட சிவராத்திரியில் அனைவருடைய வாயில் இருந்தும் சிவ தந்தை வந்துவிட்டார் என்ற சப்தம் வெளிப்படும். அத்தகைய சிவராத்திரியை கொண்டாடுங்கள். நிகழ்ச்சியை மிகவும் நன்றாக உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த அஜெண்டா பிளான் எல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சி அனைவருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது அல்லவா? ப்ரோக்ராம் டீடைல்ஸ் எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க இல்லையா? நிகழ்ச்சியையோ சரியாக உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் இருந்தும் யாராவது மைக்கு தயாராக வேண்டும், யாராவது வாரிசு தயாராக வேண்டும். இதற்கான முயற்சி செய்யுங்கள். சொற்பொழிவு செய்தார்கள், சென்று விட்டார்கள், இவ்வாறு அல்ல.
ஏதோ வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க, அப்படி கிடையாது. இதுவோ 66 வருடங்களாக நடந்திருக்கிறது. இப்பொழுது 50 வருட சேவையையும் கொண்டாடி விட்டீர்கள். சர்வீசஸ்க்கான 50 இயர் கோல்டன் ஜூப்ளியும் கொண்டாடிட்டீங்க. இப்பொழுது சிவராத்திரியின் வைர விழா கொண்டாடுங்கள். இந்த 2 விதமான ஆத்மாக்களை தயார் செய்யுங்கள். வாரிசு ஆத்மாக்களை தயார் பண்ணோம், பிளஸ் மைக் ஆத்மாக்களை தயார் பண்ணோம். இப்பொழுது இந்த 2 விதமான ஆத்மாக்களை தயார் செய்யுங்கள். பிறகு பாருங்கள் முரசு கொட்டுகிறதா அல்லது இல்லையா என்று. முரசு நீங்கள் கொட்ட மாட்டீர்கள், முரசு நீங்கள் கொட்ட மாட்டீர்கள். நீங்களோ தேவிகளாகி காட்சி காண்பிப்பீர்கள். முரசு கொட்டுபவர்களை தயார் செய்யுங்கள். சிவசக்திகள் வந்தனர் என்று நடைமுறையில் பாடல் ஒலிக்க வேண்டும். சிவராத்திரியில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா? வெறும் சொற்பொழிவாற்றி முடித்துவிடக் கூடாது. பிறகு பாபா 500, 1000, லட்சம் ஆத்மாக்கள் வந்தனர் என்று எழுதுவீர்கள். வந்தனர், செய்தி கொடுத்தீர்கள். ஆனால் வாரிசு எத்தனை பேர் உருவானார்கள்? மைக் எத்தனை பேர் உருவானார்கள்? இப்போது இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். இதுவரை என்ன செய்தீர்களோ, நிலத்தை உருவாக்கினீர்கள், செய்தி கொடுத்தீர்கள், அதற்கு பாபா நன்றாக செய்தீர்கள் என்று கூறுகிறார். அந்த சேவையும் வீணாகி விடவில்லை, சிறந்ததாகவே நடந்தது. பிரஜைகள் உருவாகி இருக்கின்றனர், ராயல் குடும்பத்தினர் உருவாகி இருக்கின்றனர். ஆனால் ராஜா ராணியும் தேவை. சிம்மாசனதாரியான ராஜா ராணி அல்ல, ராஜா ராணியுடன் அங்கே தர்பாரிலும் ராஜாவிற்கு சமமாக அமர்வார்கள். அத்தகையவர்களை உருவாக்குங்கள். பாபா சொல்றார், ராஜா ராணிக்கு ஈக்குவலா தர்பார்ல உட்காரக்கூடிய அவங்கள கூட தயார் பண்ணுங்க. ராஜ்ய தர்பார் அழகாக இருக்க வேண்டும். சிவராத்திரியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? பாண்டவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கை உயர்த்துங்கள். கவனம் கொடுத்தீர்களா? நல்லது. பெரிய பெரிய மகாரதிகள் அமர்ந்திருக்கிறீர்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். இது கூட உள்ளத்தின் அன்பாகும். ஏனென்றால் பிரத்யக்ஷம் எப்பொழுது ஏற்படும், எப்பொழுது ஏற்படும் என்று உங்களுக்குள் அனைவருக்கும் சங்கல்பம் வருகிறது அல்லவா? பாபா எப்ப பிரத்யக்ஷம் ஆவார் அப்படின்னு எல்லாரும் கூட அந்த சங்கல்பம் வருது தானே. ஆகையினால் பாப்தாதா சொல்லிக் கொண்டிருக்கிறார். மதுபனில் இருப்பவர்கள் என்ன கேட்டீர்கள்? மதுபனில் இருப்பவர்கள் கேட்டீர்களா? மதுவன், சாந்திவன், ஞான சரோவரில் இருப்பவர்கள் அனைவரும் மதுபன் நிவாசிகளே. நல்லது. மதுபனில் இருந்து முரசு கொட்டும். எங்கிருந்து முரசு கொட்டும்? அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க டெல்லியில இருந்து அப்படின்னு. பாபா சொல்றார், மதுபனில் இருந்து இல்லையா? நாலா புறங்களில் இருந்தும் கொட்டும் என்று கூறுங்கள். ஒரு பக்கத்தில் இருந்து கொட்டாது, மதுபனில் இருந்தும் கொட்டட்டும், நாலா புறங்களில் இருந்தும் கொட்டட்டும். அப்பொழுதே கும்பகர்ணர் விழித்தெழுவார். மதுபனை சேர்ந்தவர்கள் எவ்வாறு சேவையில் களைப்பற்றவராகி சேவையின் பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவ்வாறு இந்த மனதின் சேவையையும் செய்து கொண்டே இருங்கள். பிராக்டிக்கலா ஃபீல்ட்ல எப்படி டயர்ட் ஆகாம சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, பார்ட் பிளே பண்றீங்க, அதே மாதிரி இந்த மனதின் சேவையையும் செய்து கொண்டே இருங்கள். கர்மத்தில் மட்டுமல்ல, எண்ணம், சொல், செயல் 3 சேவையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மதுபனில் மேலும் அதிகப்படுத்த வேண்டும். எண்ணம், சொல், செயல் 3 சேவையுமே பண்ணிட்டு இருக்கீங்க, மேலும் அதிகப்படுத்த வேண்டும். நல்லது. மதுபனில் இருப்பவர்களை மறக்கவில்லை. பாப்தாதா வருவதோ மதுபனில். ஆனால் மதுபனின் பெயரையே எடுப்பதில்லை என்று மதுபனில் இருப்பவர்கள் நினைக்கின்றனர். பாபா மவுண்ட் அபு மதுபன் நிவாசின் பேரே எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவங்க நினைக்கிறாங்களா? மதுபனமோ சதா நினைவில் இருக்கிறது. மதுபன் இல்லை என்றால் இவர்கள் எங்கு வருவார்கள்? சேவாதாரிகளாகிய நீங்கள் சேவை செய்யவில்லை என்றால் இவர்கள் சாப்பிடுவது, இருப்பது எப்படி நடக்கும்? மதுபனில் இருப்பவர்களை பாப்தாதாவும் உள்ளத்தில் இருந்து நினைவு செய்கிறார் மற்றும் உள்ளத்தில் இருந்து ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார். மனசார மதுபன் நிவாசி பாபா நினைக்கிறாரு, அவங்களுக்கு ஆசீர்வாதமும் கொடுக்கிறார். நல்லது. மதுபனின் மீதும் அன்பு உள்ளது, டீச்சர்ஸ் மீதும் அன்பு உள்ளது, இனிமையிலும் இனிமையான தாய்மார்கள் மீதும் அன்பு உள்ளது. மேலும் கூடவே மகாவீர் பாண்டவர்கள் மீதும் அன்பு உள்ளது. பாண்டவர்கள் இல்லாமலும் கதி கிடையாது. ஆகையினால் சதுர்புஜ் ரூபத்திற்கு மகிமை அதிகமாக உள்ளது. பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் ஆகிய இருவருடைய இணைந்த ரூபமே
சதுர்புஜ் விஷ்ணு ரூபம் ஆகும். நல்லது. மதுபனில் உள்ள பாண்டவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் போதை இருக்கிறதல்லவா? வெற்றிக்கான போதை, வேற போதை அல்ல. நன்றாக இருக்கிறீர்கள். பாண்டவ பவனில் பெரும்பான்மையான பாண்டவர்கள் உள்ளனர். பாண்டவர்கள் இல்லை என்றால் உங்கள் அனைவருக்கும் மதுபனில் போதை வராது. ஆகையினால் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய, உணவளிக்கக்கூடிய, பறக்க வைக்கக்கூடிய மகிமை மதுபன் நிவாசிகளுக்கே உரியது. மதுபன் நிவாசிஸ்ல இருக்கக்கூடியவங்க சேவை பண்ணலன்னா மதுபனுக்கு யாரை எப்படி போக முடியும், போயிட்டு எப்படி எந்த மாதிரி அவங்க சாப்பிடுறது, தங்கறது, நல்ல ஒரு ஆன்மீக அனுபவம் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அதனால இதெல்லாம் அனுபவம் போறவங்க அப்படின்னா அதுக்கான மகிமை பவச மதுபன் நிவாசிகளுக்கே உரியது. இன்று பாப்தாதாவிற்கு அமிர்த வேளை முதல் மதுபன் நிவாசிகளின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இங்கே இருக்கலாம், மேலே அமர்ந்து இருக்கலாம், மதுபனை சேர்ந்த யாராவது இங்கே கூட டியூட்டியில் இருக்கலாம். பாபாவுடைய அந்த மீட் பண்ணக்கூடிய அந்த ஹால்ல கூட யாராவது மதுபன் நிவாசி டியூட்டியில இருக்கலாம். ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள மதுபன் நிவாசிகளுக்கு பாப்தாதா அமிர்த வேளை முதல் நினைவு கொடுத்தார்கள். நல்லது. பாப்தாதா என்ன ஆன்மீக எக்ஸசைஸ் கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அதை முழு நாளில் எத்தனை முறை செய்கிறீர்கள்? மேலும் எவ்வளவு நேரத்தில் செய்கிறீர்கள்? நிராகாரி மற்றும் ஃபரிஷ்தா, தந்தை மற்றும் தாதா, சிவபாபா பிரம்மபாபா. அவ்வப்பொழுது நிராகாரி, அவ்வப்பொழுது ஃபரிஷ்தா ஸ்வரூபம். இரண்டிலும் தேக உணர்வு இருக்காது. எனவே தேக உணர்வில் இருந்து கடந்து செல்ல வேண்டும் என்றால் இந்த ஆன்மீக எக்ஸசைஸை கர்மம் செய்யும் பொழுதும் தன்னுடைய பணியை செய்யும் பொழுதும் கூட ஒரு நொடியில் பயிற்சி செய்ய முடியும். நம்ம வேலை பண்றப்ப 1 செகண்ட்ல கூட நிராகாரி ஸ்திதி ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தினுடைய பயிற்சி பண்ண முடியும். 1 செகண்ட்ல செய்ய முடியும் அப்படின்றதாவ. அவ்வப்பொழுது நிராகாரி, அவ்வப்பொழுது ஃபரிஷ்தா. இது ஒரு இயற்கையான பயிற்சி ஆக வேண்டும். நல்லது. பாப்தாதா ட்ரில் பண்ண வச்சிருக்கார். இதில் நிரந்தரமானவர் ஆகுங்கள். பர்மனண்டா இதே மாதிரி பண்ணக்கூடியவங்களா ஆகுங்கன்றார். இதில் நிரந்தரமானவர் ஆகுக. நாலாபுறங்களிலும் உள்ள பாப்தாதாவின் நினைவில் மூழ்கி இருக்கக்கூடிய தந்தைக்கு சமம் ஆகுவதற்கான லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய, யார் மூலை மூலையிலும் அறிவியல் சாதனங்களுடன் இரவு பகல் விழித்து அமர்ந்து இருக்கின்றார்களோ அந்த குழந்தைகளுக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகள், வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரம் அனைவருடைய உள்ளத்தில் திலாராம், அதாவது உள்ளத்தை கொள்ளை கொண்ட தந்தையின் நினைவு நிறைந்து இருக்கிறது என்பதை பாப்தாதா அறிந்திருந்தார். ஒவ்வொரு மூலை மூலையிலும் அமர்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதா ஒவ்வொருவரின் பெயர் சகிதமாக அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெயர்களின் மாலையை ஜபித்தால் இரவு முடிந்துவிடும். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் நினைவு கொடுக்கிறார். புருஷார்த்தத்தில் எப்படிப்பட்ட நம்பராக வேண்டுமானாலும் இருக்கலாம். முயற்சி பண்றதுல எத்தனாவது நம்பரா வேணா கூட இருக்கலாம். ஆனால் பாப்தாதா சதா ஒவ்வொரு குழந்தையினுடைய சிரேஷ்ட ஸ்வமானத்திற்கு அன்பு நினைவுகள் கொடுக்கிறார் மற்றும் நமஸ்காரம் செய்கிறார். யார் கொடுக்கிறார்? நமஸ்தே பண்றார். அன்பு நினைவுகள் கொடுக்கும் நேரம் பாப்தாதாவிற்கு முன்பாக நாலாபுறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையினுடைய நினைவும் இருக்கிறது. எந்த ஒரு குழந்தை எந்த ஒரு மூலையில், கிராமத்தில், நகரத்தில், உள்நாட்டில், வெளிநாட்டில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், பாப்தாதா அவர்களுக்கு ஸ்வமானத்தின் நினைவை ஏற்படுத்தி கொண்டே அன்பு நினைவுகள் கொடுக்கிறார். ஒரு குழந்தை கிராமத்துல இருக்கலாம், இல்ல ஒரு நகரத்துல, இல்லையா உள்நாட்டுல, வெளிநாட்டுல, எங்க வேணா ஒரு குழந்தை இருக்கலாம். ஆனா பாபா யாத்தியார் கொடுக்கறப்ப ஒவ்வொரு குழந்தைக்குமே ஸ்வமானத்தினுடைய நினைவை ஏற்படுத்திட்டு அன்பு நினைவுகளை கொடுக்கிறார், யாத்தியார் கொடுக்கிறார். அனைவரும் அன்பு நினைவிற்கு அதிகாரி ஆவீர்கள். ஏனெனில் பாபா என்று கூறிவிட்டீர்கள் என்றால் அன்பு நினைவிற்கு அதிகாரிகளே ஆவீர்கள். பாபான்னு சொல்லிட்டோம்னா அந்த யாத்தியாருக்கு ரைட்ஸ் இருக்குன்ற குழந்தைகளுக்கு. முன்னால் இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் கூட பாப்தாதா ஸ்வமானத்தின் மாலை அணிந்திருக்கக்கூடிய ஸ்வரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் பாப் சமான் ஸ்வமானத்தினுடைய ஸ்வரூபத்தில் அன்பு நினைவுகள்
மற்றும் நமஸ்காரம். இது தாதிஜியோட, பிரகாஷ்மணி தாதிஜியோட பாபா பேசுறார். குணமடைந்து விட்டீர்கள், இப்பொழுது எந்த நோயும் இல்லை, ஓடிவிட்டது. எங்களிடம் வருகிறது என்றாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல என்ற அனைவருக்கும் காண்பிப்பதற்காக மட்டுமே அது வந்தது. வந்துச்சு போயிடுச்சு. அப்படி தாதி கிட்ட பாபா பேசுறார். அடுத்தது பாபா சொல்றார், அனைத்து தாதிகளும் மிகவும் நல்ல பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா அனைவருடைய பாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அப்புறம் பாபா நிர்மல் சாந்தா தாதிட்ட பேசுறார். ஆதி ரத்தினம் அல்லவா, அனாதி ரூபத்தில் கூட நிராகார தந்தைக்கு அருகாமையில் இருக்கிறீர்கள், கூடவே இருக்கிறீர்கள். மற்றும் ஆதி ரூபத்தில் கூட ராஜ்ய தர்பாரில் துணையாக இருக்கிறீர்கள். சதா ராயல் குடும்பத்தின் ராயல் உறுப்பினர் ஆவீர்கள். மற்றும் சங்கமத்திலும் கூட ஆதி ரத்தினமாக இருப்பதற்கான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நிராகார் ஸ்டேஜ்லயும் சரி, இல்ல ஆதி ஸ்வரூபத்திலயும் சரி, அப்புறம் பாபஸ்ல சங்கமத்துல கூட ஆதி ரத்தினமா இருக்கிறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனவே மிகப்பெரிய பாக்கியமாகும். பாக்கியம் உள்ளது அல்லவா, நீங்கள் இருப்பதுவே அனைவருக்கும் வரதானமாகும். நீங்கள் பேசுங்கள், பேசாதிருங்கள், ஏதாவது செய்யுங்கள், செய்யாதிருங்கள், ஆனால் நீங்கள் இருப்பதுவே அனைவருக்கும் வரதானம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி. முரளியோட வரதான், லௌகீக அலௌகிக வாழ்க்கையில் எப்பொழுதும் விடுபட்டவராகி பரமாத்ம துணையின் அனுபவம் மூலம் நஷ்டோ மோகா ஆகுங்கள். லௌகீக அலௌகிக வாழ்க்கையில் எப்பொழுதும் விடுபட்டவராகி பரமாத்ம துணையின் அனுபவம் செய்யக்கூடிய நஷ்டோ மோகா, அதாவது மோகத்தை வென்றவராக ஆகுக. பிரபுவனுடைய அன்பின் அனுபவம் செய்வதே சதா விடுபட்டு இருப்பதன் அடையாளம் ஆகும். டிட்டாச்சா இருக்கிறப்பதான் அன்பு, பிரபுவனுடைய அன்பு அனுபவம் ஆகும். மேலும் எந்த அளவு அன்பு இருக்கிறதோ அந்த அளவு தந்தையின் கூடவே இருப்பீர்கள், தனியாக ஆக மாட்டீர்கள். உடன் இருப்பதையே அன்பு என்று கூறப்படுகிறது. எப்பொழுது தந்தை துணையாக இருக்கின்றாரோ அப்பொழுது அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு சுயம் லேசானவராக ஆகிவிடுங்கள். மோகத்தை வென்றவர் ஆகுவதற்கான விதி இதுவே ஆகும். ஆனால் முயற்சியின் பாடத்தில் சதா இந்த வார்த்தையை அடிக்கோடிடுங்கள். லௌகீக மற்றும் அலௌகீக வாழ்க்கையில் சதா விடுபட்டு இருங்கள். அப்பொழுது சதா துணையின் அனுபவம் ஏற்படும். லௌகிக் அலௌகிக் லைஃப்ல இருந்து எவ்வளவு டிட்டாச்சா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பாபாவுடைய அந்த அன்பு, அவருடைய அனுபவம் கிடைக்கும். அவர் துணை என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மோகத்தை ஜெயிச்சவங்களா ஆக முடியும் அப்படின்றார். ஸ்லோகன். விகாரங்கள் என்ற பாம்புகளை தன்னுடைய படுக்கையாக்கி கொண்டீர்கள் என்றால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். விகாரங்கள் என்ற பாம்புகளை தன்னுடைய படுக்கை ஆக்கி கொண்டீர்கள் என்றால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள், ஈசி யோகியா ஆயிடுவீங்க அப்படின்றார். ஓம் சாந்தி.